ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டெய்லி தமிழச்சி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து 15 days வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 9. இன்றைக்கி நல்லா ஃபாலோ பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் வந்து செக் பண்ணிடலாங்க. எம்டி ஸ்டமக்லேயே 62.95 வந்துருக்கு. சூப்பர். அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்குலாம் காஃபி போட்டு கொடுத்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் சீரகம், சோம்பு, அந்த மல்லி அந்த மாதிரி விஷயங்களை போட்டு நைட்டே ஊற வச்சுட்டு காலைல கொதிக்க வச்சு குடித்தாச்சு. அதுக்கப்புறமா ரவை தாங்க வறுத்துட்ருக்கேன். ஸோ ரவையை வந்து பார்த்திங்கன்னா உப்புமா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளைன் உப்புமா பண்ணிட்டு, அது கூட நம்ம நேற்று வச்ச கொண்டைக்கடலை குழம்பு இருக்கா, அது நைட்டு தானே வச்சோம். ஸோ அதனால் நிறைய அப்படியே இருக்குது. இன்றைக்கி அதை வச்சு தான் ஓட்டணும். என்னென்னு தெரியல, ஒரு 2 days இப்படி தான் போகுது. நைட்டு பண்ணுறது பகலில் ஹெல்ப் ஆகுற மாதிரி ஆகிட்டுருக்கு. சம்டைம் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி தான் சிம்பிளாக வந்து உப்புமாவையும் தாளித்து விட்டு வறுத்த ரவையை சேர்த்து சூப்பராக உப்புமாவும் கிண்டியாச்சு. கெலாக்ஸ் மூஸ்லி இருக்கு இல்லையா, அது வந்து பால் ஊற்றி என் ஹஸ்பண்டுக்கு வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டேன். உப்புமாவும் பொழுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு அந்த கொண்டைக்கடலை குழம்பு இருக்கு இல்லையா, கொத்தவரங்காய் போட்டு அது உப்புமா வெள்ளரிக்காயெல்லாம் வச்சு சும்மா பேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து காஃபி போட்டுட்டு அம்மாச்சிக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்துட்டு நானுமே ரவை உப்புமா கொண்டைக்கடலை அந்த குழம்பு வச்சு சூப்பராக வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் இந்த பாத்திரம் கிடக்குள்ள அதெல்லாம் கழுவி போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி குக்கரில் அரிசியை களைஞ்சி வச்சிடலான்ட்டு அதையும் வந்து பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து குளித்து ஃப்ரெஷ்அப் வந்து டக்குன்னு ஆகிட்டு வந்துட்டேன். குக்கர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ சூப்பராக வந்து அதை ஓப்பன் பண்ணி ஆற வச்சுட்டு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு குக்கரில் வைக்கிறதுல அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே களி மாதிரி ஆகிடும். அதனால தான் கொண்டைக்கல்லையும் அதுக்கப்புறம் நல்லா சூடு வச்சுக்கிறேன். சரிங்களா? அப்புறம் அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு நான் 2 ப்ரௌன் ப்ரெட்டு அந்த கொண்டைக்கடலை குழம்பு வெள்ளரிக்காய் வச்சு சிம்பிளாக முடிச்சிட்டேங்க. ஸோ அதான். அதுக்கப்புறம் கையோடு வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமா சட்னி தாங்க அரைக்க போகிறேன். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மாச்சி வந்து ஊருக்கு கிளம்புறாங்கன்றனால இன்றைக்கி நைட்டுக்கு சரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இட்லி சட்னி பண்ணிடலான்ட்டு தான் வந்து பண்ணேன். அவங்களுக்கு இட்லி வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இட்லி சட்னி வச்சு தான், தக்காளி சட்னி தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் சரி அதை பண்ணுவோம் தான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். 15 நாள் ஊரில் தான் இருப்பாங்களா. ஸோ அதுதான் சரி நம்ம ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி செஞ்சேன். எப்பவும் போல் வதக்கி அரைக்கிற சட்னி தாங்க. ஸோ அது பார்த்துருப்பீங்க, அதுதான் வந்து சேர்த்தேன் நான். கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை மட்டும் போட்டுறது நல்லாயிருக்கும். அம்மாச்சி மட்டும் இப்போதைக்கு ஊருக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கோங்க. கேட்பீங்க நீங்கள் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு. சீக்கிரமாக அப்புறமா போகணும் சிஸ்டர்ஸ். சரி இப்போ அவங்க போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்க்கும் லீவ் கிடைக்கல. ஸோ அதனால் அதுக்கப்புறம் இட்லி ஊற்றி அதை வந்து சுட அப்படியே ஹாட் பாட்டில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எப்போவுமே இந்த மாதிரி சில்வர் சட்டிலையோ இதுலேயோ பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக ஊற்றுறோம், துணி யூஸ் பண்ணாமல் அப்படின்னா நான் ஆயிலெலாம் நானுமே அப்ளையே பண்ண மாட்டேங்க. அப்படியே தான் சும்மா வாஷ் பண்ணிட்டு ஊற்றுறது. அப்புறமா நம்ம வந்து தண்ணி தெளித்து எடுத்துட்டோம்னா சூப்பராக வந்துடும் இட்லி. அப்புறம் சட்னி அரைச்சி எடுத்துக்கிட்டு அப்புறம் அவங்களுக்குலாம் கொடுத்து முடிச்சுட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அதுதான் தோணுச்சு. செம்ம வேலையாக இருந்துச்சு. அதனால் ஒரு வெள்ளரிக்காய், ஒரு கேரட்டு, 2 அவிச்ச முட்டையை வச்சு சிம்பிளாக நான் வந்து முடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறமா கையோடு அவங்களுக்குலாம் சாப்பாடை கொடுத்து முடிச்சிட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிடும்ட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு கடைசியாக தண்ணி குடிச்சு கம்ப்ளீட் பண்ணுறேன் நான். 6:30 to 7 டின்னர் முடிச்சுங்க. அதுக்கப்புறமா பசிக்குது அப்படின்னா நிறையா தண்ணி குடிங்க, வேறு எதுவுமே சாப்பிடாதீங்க. அதுக்கப்புறமா நைட்லாம் தூக்கமே இல்லைங்க. காலையில் வரைக்குமே தூக்கம் இல்லை, ஏன்னா ஊருக்கு கிளம்புறாங்க விடிய காலில். ஸோ அதனால் இன்றைக்கிட்டே இப்படி தாங்க போச்சு. இந்த விளாக் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நிறையா. சரிங்களா? லைக் பண்ணுங்கள். அதான் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், see you. நாளைக்கு பார்க்கலாம். பாய், நாளைக்கு பார்க்கலாம்.